மை டியர் டார்லிங் சொல்லுங்க. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது. எனக்கு கடகடன் பேசிட்டாரு. நம்ம என்ன பேசுறது இல்ல. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அண்ணன் நீங்களே அதிர்ச்சியில இருக்க மாதிரி தான் இருக்கீங்க. தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆகப்ப இந்த அதிர்ச்சியில சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோசியல் மீடியால அப்பா ஏதாவது கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினைச்சு நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு விக்னேஸ்வரன் வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் படம் எல்லைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. எப்படி சொன்னாரு விக்னேஸ்வரன் என்ன சொன்னாரு, நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னாரு. அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளவு சூப்பரா பாத்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பாத்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா என்ன மறந்துட போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா? மறந்துட போறாரு பாவம். நான் தள்ளி நிக்கிறேன், கீழே விழுந்தாலும் வந்துருமா. நான் பேசு. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல எங்க நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினைச்சிருந்தேன். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்கிறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட உட்காருங்க. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜீவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் நானா. உங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ஃபேன்? ஓகே, ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா படமும் பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜீவி அண்ணா எப்படி பேசுறது, நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறோங்க, கையில நடந்தது எனக்கு. ஆனா அவர் என்ன, நான் எதுவுமே நான் பேசல. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு, வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் மறந்துட்டீங்களா? மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? வாங்கன்னா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இந்த வரைக்கும் நல்லா பேசுன, கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர் அப்படியே மாத்திக்க வைக்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள், நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துருக்காரு ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில் பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியாக இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்கே இருக்கிற முகங்களும் சரி, பேருமே சரி பாருங்க. ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டேன், நான் எப்படி அதுக்கடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா அவெல்லாம் மனப்பாடமும் ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. நான் இங்க எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முதல் நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, பையனால்தான் தெரிஞ்சு என்னமா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார மாட்டேன். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்க முடியும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தேன். எல்லாமே பஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியா இருக்கு, ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அது அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்கும். ரொம்ப ஒரு ஊமை வெளியில் ஒரு கிளை வருவாங்க, அது கடைசி வரைக்கும் இது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகில ஒரு பாம்பு வரும்,
அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்துல நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்க தொடங்கின பேசுலேருந்து அதே போல மரியல் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே எனக்கு 1/2 மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியோட பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல கவின் பிரதர் எனக்கு உண்மையிலே அவங்க நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி தான் இந்த முகங்களை புறம் பாருங்க, இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டர், அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயம்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டி நான் கோபுரன்றக்காக தட்டிருக்கீங்க, இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது அவ்வளோ அன்பாக ரொம்ப லவபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான், அவர் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்ந்து. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து ஒரு 407 படங்கள் நல்ல படமாக பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பிராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும், ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகராக மாறிட்டார். அப்படி நானா இன்னும் பெருமையாக சொல்லிக்கிட்டா தான் வேறு யார் சொல்லணும். அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன், அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக முதல்ல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சிருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமா எந்திரிச்சுட்டு கைதிட்டு போறான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல இருக்கட்டும், மீதியை வந்து நீங்க திரையில பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாரும்.